உன் நாட்டு குடிமக்களை தினம் கைது பண்ணி உள்ள போடுறான். என் படகை வாங்கி போய் எடுத்து அரசுடைமையாக்கி ஏலம் போடுறான். நீ அவனுக்கு போர்க்கப்பலை பரிசு கொடுக்குறியே. என்னை நல்லா சிறைப்படுத்து நல்லா சுட்டுக்கொள்ளுன்னு அவனுக்கு ராணுவ வீரனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறியே. சொந்த நாட்டு மக்களை கொல்ற ராணுவத்துக்கு அவனா பயிற்சி கொடுப்பானா? அப்புறம் இதை கேட்க வேண்டிய கட்சிகள் ஆட்சிகள் நீங்க 2 பேர் தானே. எதுக்கு எனக்கு என் மொழிக்கு நிப்பியா? என் மொழிக்கு, என் நிலத்திற்கு, என் வளத்திற்கு, என் உரிமைக்கு, என் வீட்டு இளவுக்கு வந்தல்வியா? அப்புறம் என் வாழ்க்கை பத்தி கவலைப்படாது. நீ என் வாக்கு கேட்டதுக்கு வெக்கம் இல்லாம வர்ற இந்த கட்சிகள் எதுக்குன்னு சொல்லு. ஒரு காரணம் அண்ணன், இதுக்காக காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வேணும், இந்த ஒரு காரணத்துக்காக பிஜேபி வேணும். ஒரே ஒரு காரணம் சொல்லு. நான் பிஜேபியில சேர்ந்துறேன், காங்கிரஸ்ல சேர்ந்துறேன். ஒரு காரணம் சொல்லு. சுதந்திரம் வாங்கி கொடுத்தமே. யாருக்கு சுதந்திரம்? உங்க வீட்டுக்கு, அந்த நாட்டுக்கு. யாருக்கு சுதந்திரம்? இன்னைக்கு சுதந்திரம் அதானி அம்பானிக்கு பயன்படுதா? அடித்தட்டில் இருக்க ஏழை எளிய மக்கள் எங்களுக்கு பயன்படுதா? யாருக்கு பயன்படுது? இப்ப இந்த அரசு நிர்வாகத்தை பாக்குறீங்க. 6500 காவலர்கள் வழிநடுக நிக்கிறாங்க. இந்த இடத்துல நின்று எங்களை ஒழுங்கு பண்ணி வணக்கம் செலுத்தி போக அனுமதிக்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு காவலர்கள் சொல்லுங்க நீங்க? இதேதான் இங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் இதுல நடந்தது, தாத்தா இமானுவேல் நடக்குது. நாங்க 4-5 கிலோமீட்டர் என்ன பாடுபட்டு வந்தோம். மக்கள்கிட்ட ஒழுங்குபடுத்தி வணங்கிட்டு போங்கன்னு சொல்றது தானே காவலர்கள். நடிச்சா அங்க சாலையில் நின்று அப்படியே படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு? இதுக்கு எதுக்கு 6000, 5000, 7000 காவலர்கள்? நீங்களும் வெயில நிக்கிறீங்க, நீங்களும் பசியோடு நிக்கிறீங்க, நாங்களும் வெயில நின்று பசியோடு நின்று வணக்கம் செலுத்தணும். இதை ஒழுங்கு பண்ணி தர தெரியாதா? இதுதான் நிர்வாகம். இவ்வளவுதான் உங்க நிர்வாகம். காவல் கண்காணிப்பாளர் கேட்டிருக்கீங்களா? அங்க மாடியில் நின்று 3 பேர் கண்காணிக்கிறாங்களா? இதான் காவல் கண்காணிப்பு. அந்த கருத்தை நான் காவல்துறையை மதிக்கிறேன். ஆனா மேலதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஒழுங்கான அந்த முறைப்படுத்தல் கிடையாது. அது எங்க அண்ணன் செல்வ பிறந்த கருத்தை நான் மதிக்கிறேன். இல்லையா இருக்கிறேன். நீ கேட்டே இருந்தீங்கன்னா மத்தவங்க கும்பிடணும்ல. சொல்லு சட்டு. எந்த இடத்துல எங்க படுகொலை? ஏய், கண்டிக்கலன்னு நீ சொன்னா இப்படி கண்டிச்சு அறிக்கை கொடுத்து அதை என்னையே கண்டிச்சு அறிக்கை வர்றதெல்லாம் நீ பாக்குறது இல்லையா?